திருச்செந்தூர் கோவிலில் விடுமுறை நாட்களில் கூட்டம் அலைமோதுவதால் நிர்வாகம் சார்பில் ஆன்லைன் புக்கிங் வசதியை கொண்டுவர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் முருகனை காண ஏராளமானோர் வருவதால் திருச்செந்தூரில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் நகருக்குள் வெளியூர் வாகனங்கள் நுழைய இ-பாஸ் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரியுள்ளனர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரில் 9 கால பூஜை நடக்கு. இந்த 9 கால பூஜையுமே பிரேக் ஆகி, அதாவது நிப்பாட்டி பிரேக் ஆகி தான் அந்த பூஜையை பண்ணுறாங்க. அந்த பூஜை நடக்கிற இடத்துல கூட்டம் அதிகமாக இதாகுது. இங்கே சாதாரண நாட்கள்லே சாதாரணமாக இங்கே அடிப்படை வசதினா ஒரு 50,000 பேர் 60,000 பேர் தான் வசதி வாய்ப்போடு நல்லா இது பண்ணிட்டு போக முடியும். ஆனால் இப்போ அரையாண்டு பரீட்சை மற்ற அந்த நியூ இயர் புது வருட பிறப்பு இந்த இது வர்றதுனால லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க. இதில் சின்ன குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அது அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இது வசதி வாய்ப்பு இன்னும் நிறைய கொண்டு வரணும். ஆனால் இவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு வழி என்ன இருக்குதுன்னா ஆன்லைன் டிக்கெட்டை கொண்டு வரணும். ஆன்லைன் டிக்கெட் கொண்டு வந்தாச்சுன்னா நின்று போகிறதுக்கு இருக்காது, அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இது மக்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஃப்ரீ லைனில் போயாச்சுன்னா எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்பு எல்லாமே இருக்குது. அது 100 ரூபா லைனில் போகும்போது அந்த வசதி வாய்ப்புலாம் இல்லை. அப்படி எங்கும்போது ஆன்லைன் டிக்கெட்டு எடுத்துகிட்டு எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதனால் நிர்வாகம் உடனடியாக இந்த ஆன்லைன் டிக்கெட்டை நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.